என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஞ்சா குடிக்கிறாங்க. எல்லாரும்னா நீங்கள் கிராமத்தில் இளைஞர்களுக்கு வந்து கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருக்குறோம். ஆனால் கஞ்சா போதைப் பொருள் எங்கிருந்து வருது, அது ரூட் அவுட் பண்ணுறங்கிற நோக்கம் தமிழக அரசு இல்லை. பாலியல் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை. அதை செய்ய தவறிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா சார்? ஒன்று நீங்கள் வந்து பலம் வாய்ந்த கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்கிறீங்க. ஆனால் முக்கிய அதிமுக தலைவர்கள் வந்து அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க. குறிப்பாக 15 நாள் கழித்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் நிர்வாகிகள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்ம பொறுத்து தான் போகணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப மோசமாக இல்லாது. கண்ணீர் வடிக்க இப்போ நீங்கள் இல்லை பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகி வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்மந்தமாக பேசியிருக்கா. நம்ம அதை வந்து பெரிய வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எந்த பத்திரிக்கை? நீங்கள் புதிய தலைமுறை. ஆனால் இந்த மாதிரி நான் இன்றைக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் சீனியர் அவர். கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும். அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் நம்ப முடியாது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் மற்றும் இந்த பாமக அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் சார். நெல்லையில் வந்து பள்ளி மாணவர்கள் கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது நான் போட்டு விட்டுருக்கேன். நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பள்ளிக்கூடங்களில் காவல்துறை, பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை, பொது இடங்களில் எங்கெங்கே பிரச்சனை வரும்னு கண்டறி